இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம் சிவகுமாரையா துவங்க பெறுகின்றது. I
अमोपात्र समस्त श्री परमेश्वर प्रीत्यर्थम श्री शिव स्मरणेनेव व्यपोहति न संशयः सर्वं शिवमयं जगते वर्तमानस्य ब्रह्मणः कंडे दक्षिणे पार्श्वे शताब्दे महारिके संवत्सराणां मध्ये श्रीमते मंगलकरक्रोधिनाम उत्तरायणे हेमन्तऋतौ मकरमासे शुक्लपक्षे मंगलकर द्वादश्यां शुभतिथौ आर्द्रा नक्षत्र संयुक्तायां शुभनक्षत्र शुभयोगे शुभकरणे मंगलकर वर्तमानायां द्वादश्यां शुभतिथौ अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य मेरुमन्दर्निषदक्रौञ्च गद्धमादर हेमकूट हिमगिरि कैलासवासस्य आकुवाहनस्य मोदकप्रियस्य सप्तकोटिमहामन्त्रस्वरूपस्य श्रीमते श्रीमहागणपतेः प्रसादाते सहस्राण्डेश्वर शूरवन्त सिंहमुखतारक अजामुख्यादि अनेकदेव्योपूर्वस्य महेन्द्र प्रार्थनागीकृत देवसेना वामभागस्य स्वेच्छा श्रीकृतवल्लदेवस्य दक्षभागस्य आर्त्यहरः कार्तिकेयः परब्रह्मण्यभूतनां षण्मुख सुब्रह्मण्य स्वामिनः प्रसादाते मंत्रपदमूर्ति संदृश्यमान क्षाणमण्डल सुन्दर मन्दिराभ्यन्तर निरन्तर माणिक्यदीपाकार स्वरूपस्य अष्टांशत्यागनैः प्रतिपाद्यमान निखिलविघ्नसारस्वामिनस्य अस्मिन् ग्रामे निवासभूतस्य परमेश्वरस्वामिनः प्रसादाते तस्याः देवदेव्याः जगच्चरण्याः जगन्मङ्गलधार्याः महावाणि सर्वलक्षणसेवितायाः परमेश्वरी आसेत् हिमाचलपर्यन्तां निवसितां सर्वेषां भारतदेशीय महाजनानां सन्तानस्य
கண்களி பச்சை வண்ணமாகி மதங்கள் கூட பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டிடம் பேரழகே எம் பொழிவன முத்தி கொடுப்பன வினை தீர்ப்பன
குர்யாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். நம பார்வதி பதகே ரைவா. புன்னை நல்லூரில் அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு மகாமாரி முத்துமாரி அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் புனர்வசு நட்சத்திரம். இன்றைய தினம் அதன் பொருட்டு 4வது கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று வருகிறது. நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், நம் அனைவருக்கும் பிரத்யட்சமாக மகாமாரி அம்பிகை அருள் புரிந்து வருவது என்பது அனைவருக்கும் கண்கூடான ஒரு விஷயம். இந்த பிரத்யட்சமான விஷயத்திற்கு விளக்கம் என்பது தேவையில்லை. சம்ஸ்கிருதத்தில் நெல்லிக்கனி இருக்குன்னா அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம அம்பாவை பற்றி எங்கெங்கெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன சொல்லியிருக்குன்றத தெரிஞ்சுட்டா கொஞ்சம் ஒரு கூடுதலாக ஒரு சந்தோஷம். இந்த மகாமாரியை பற்றி நிறைய நூல்களில் சொல்லியிருக்கு. அதில் தேவி மகாத்மியம்னு ஒரு புஸ்தகம், பிரசித்தமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் கடைசியில் வரும்பொழுது அம்பாளை பற்றி சொல்றது, அம்பாளால் தான் இந்த உலகம் முழுக்க வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. வியாப்தம் தயைதத் சகிலம் பிரம்மாண்டம் மனுஜேஸ்வர மகாகால்யா மகாகாலே மகாமாரி யதா. அம்பாளை சொல்லும் பொழுது வியாப்தம் தயைதத் சகலம், இந்த உலகம் முழுவதும் அம்பாள்னால வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, வியாப்தம் தயைதத் சகலம் மகாமாரி ஸ்வரூபயான்ற மகாமாரியினுடைய வடிவத்தில் அம்பாள் வியாபிச்சு இருக்கான்னு பராசக்தியை சொல்றது. இந்த பராசக்தியை சொல்லும் பொழுது நாம் எல்லோரும் சைவர்கள் இல்லையா? சைவர்கள்னா சிவத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். இவெல்லாம் நிறைய தேவாரம் பாடலாம். இந்த தேவாரம் எல்லாம் யாரை பற்றினா பரமேஸ்வரனை பற்றி தான். அப்போ பரமேஸ்வரனுக்கும் அம்பிகைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும் பொழுது, பரமேஸ்வரனுடைய 1000ல் ஒரு பங்கு, அந்த ஒரு பங்கு தனியாக வரும் பொழுது சக்தி தத்துவமாக வடிவளிக்கிறது. அந்த சக்தி தத்துவத்துக்கு ஆதிசக்தின்னு ஒரு பேர். அந்த ஆதிசக்தி 1000 வடிவம் கொண்டு தனியாக வரும் பொழுது அதில் ஒரு பாகத்திற்கு பராசக்தின்னு பேர். இந்த பராசக்தி 1000 கூறு போட்டு ஒரு பாகத்துக்கு இச்சாசக்தின்னு பேர். இச்சாசக்தி 1000ஆக பிரிந்து ஒரு பாகத்துக்கு ஞானசக்தின்னு பேர். ஞானசக்தியினுடைய ஒரு பாகத்தில் 1000ல் ஒரு பாகத்துக்கு கிரியாசக்தின்னு பேர். இப்படி சக்தியானது பிரிந்து நின்றே வருகிறது. அப்படி பிரியக்கூடிய நிலையில அம்பாள் என்ன பண்றான்னா, ஒரு காலத்துல சிருஷ்டி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஸ்வரூபத்தை, ஒரு நிலையை எடுத்துக்கிறா. ஸ்திதி பண்ணணும்னு பொழுது ஒரு நிலையை எடுத்துக்கிறா. சம்ஹாரம் பண்ணணும், நிறைய பேர் நிறைய தப்பு பண்றா, போதும் பூமியுடைய பாரம் குறைக்கணும்னு நினைக்கும் பொழுது அம்பாள் எடுத்துக்கக்கூடிய ஸ்வரூபம் தான் மகாமாரி. சைவ காலே மகாமாரி. காலம்னா ஊழிக்காலம். இந்த ஊழிக்காலத்தில் மகாமாரி ஸ்வரூபமாக எடுத்துட்டு மக்களுடைய பாரத்தை குறைக்கிறாளாம். சைவ காலே மகாமாரி சைவ சிருஷ்டி பவத்யஜா. சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அஜா அப்படின்ற ஒரு பெயர் அடையறாளாம். ஸ்திதிம் கரோதி பூதானாம் சைவ காலே சனாதனி. சனாதன மதம்னு இப்போ பேச்சு வருது இல்லையா? அம்பாளுக்கே சனாதனின்னு பேர். எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும்னு நினைக்கும் பொழுது சனாதனின்ற பேர்ல இருக்கா. இப்படி அம்பாள் எடுத்துக்கக்கூடிய பல ஸ்வரூபங்கள்ல மகாமாரி ஸ்வரூபத்தை அந்த தேவி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய துர்கா சப்தசக்தி விளக்கிறது. சித்திர பிரபலபாணி சா மகாமாரீதி கீயதே. அம்பாளுடைய கையில சித்திர விசித்திரமான வண்டு வச்சிருக்காங்க, நிறைய வண்டு கையில வச்சிருக்கா. அந்த அம்பிகைக்கு மகாமாரின்னு பேரு. அணிபூர்ண ரத்ன சஷகம் ரத்தோத்பலம் பிப்ரதி அப்படின்னு லலிதாம்பிகைக்கும் வர்ணனை பண்றது. இப்படிப்பட்ட மாரியம்மன், இந்த மாரியம்மன் மகாமாரியை பத்தி மாறன்னு சொல்லு ஒரு அசுரன், அந்த அசுரனை வதம் பண்ணதுனால மகாமாரின்னு பேருன்னு சைவாகமங்கள்ல காமிகாகம் குறிப்பிடுறது. மாரக அப்படின்னா நம்மை அழிக்கக்கூடிய ஒரு நோய்க்கு மார நோயின்னு பேரு. அந்த மார நோயை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த அம்பாளுக்கு மாரின்னு பேரு. இப்படி இந்த மகாமாரிக்கு நிறைய பெருமை. இன்றைய தினம் இந்த புன்னை நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த
அம்பிகையை பற்றி 8 சாரிய ஸ்தாபன மண்டலத்துல ஊருடைய கிழக்கு பகுதியிலேயோ ஊருடைய வடக்கு பகுதியிலேயோ இப்படி சில பகுதிகளெல்லாம் மகாமாரி ஸ்தாபனம் பண்ணாங்க இருக்கு. அந்த வகையிலே ஒரு புத்து ஸ்வரூபமாக புற்றின் வடிவமாக வழிபட்ட அம்பிகை மகாமாரி. அந்த மகாமாரியை பிற்காலத்துல சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒரு 17ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் வாழ்ந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர்னு. அந்த சதாசிவ பிரம்மேந்திர அத்வைத வேதாந்தத்துல பெரிய ஒரு ஞானியாக திகழ்ந்தவர். அவர் பதஞ்சலி மகர்ஷியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய யோக சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதியவர். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரா அவதூதாள்னு பேர் அவருக்கு. அவதூதர்கள்னா என்னன்னு தெரியாது, அனுஷ்டானம் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய நிலை. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னா 4 ஆசிரமங்களுக்கு உட்பட்டவர்கள். ஒன்று பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்காம பேச்சலராக இருக்கணும், படிச்சுட்டு இருக்கணும். 2வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். அது 3வது நிலை. 4வது நிலை சன்னியாசம். இப்படி 4 நிலைகளுக்கு உட்பட்டவர்கள்லாம் நாமெல்லாம். ஆனால் அவதூதர்கள் அப்படின்னா இந்த நிலையெல்லாம் கடந்தவர்கள். தான் எந்த நிலையில இருக்கானே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்தவர் அவர் சதாசிவ பிரம்மேந்திராள். அவர் என்ன பண்றார், இன்னைக்கு நாம் காணக்கூடிய இந்த அம்பிகை புத்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை அழகாக வடிவமைக்கிறார். மாரியம்மனுக்கு இருக்கக்கூடிய ஆகமங்கள்ல சொல்லிருக்கக்கூடிய அதே ஸ்வரூபத்தினால அம்பாளை வடிவமைக்கிறார். அம்பாளுக்கு 4 புஜங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு கையில பாசம், ஒரு கையில டமருக்கம்னு சொல்லக்கூடிய உடுக்கை. அந்த உடுக்கையில நாகம் சுத்தின்னு இருக்கும். இப்படி 4 ஹஸ்தத்தோடு கூட அம்பாள் மாரியாக இருக்காள். அந்த மாரியாக இருந்து பலவிதமான ஸ்போட்டங்கள் இதெல்லாம் நூல்களில் வந்திருக்கு. நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாக சொல்றேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது யாகசாலை. இந்த ஆலயமானது இந்து சமய அறநிலையத்துறை துறையினுடைய ஒரு கண்காணிப்பில் மேற்பார்வையில் நடந்த அடிப்படையில் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில்கள் இது. அதனால பார்க்கும்பொழுது இந்த யாகசாலையை அரண்மனை போல திகழ்கிறது. அம்பாள் தன்னுடைய கர்ப்ப கிரகத்தை விட்டுட்டு வெளியில வரான். அந்த சக்தியை சிவாச்சாரியால் இன்னொரு விஷயம், இந்த அம்பாள் ஸ்வயம்புவாக இருக்கிறதுனால பூர்ணமாக கலாகர்ஷணம் கிடையாது. பிற ஊர்களெல்லாம் பார்க்கும் பொழுது சிவலிங்க திருமேனி, மனிதர்கள் பலவிதமான சிவலிங்க திருமேனி இருக்கு. மனிதர்களால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிகள்லாம் ஆகர்ஷணம், அங்க இருக்கக்கூடிய மந்திர சக்தியை ஆகர்ஷணம் செய்து கலசத்தில் கொண்டு வந்து இந்த யாகசாலையில அமைப்பார்கள். ஆனா நமக்கு இந்த பொன்னைநல்லூர் மாரியம்மன் புன்னாக வனம், பொன்னை மரத்தினால் சூழப்பட்ட ஒரு வனம், காடு இது. இந்த அம்பாளுக்கு ஸ்வயம்புவாக இருக்கிறதுனால கலாகர்ஷணம் கிடையாது. கலாகர்ஷணம் அம்பிகையை இழுத்து கலசத்துல வச்சுட்டு கொண்டு வருவா, அது கிடையாது. உபச்சாரமாக ஒரு மரியாதைக்கு ஒரு புஷ்பம் வச்சுட்டு அதை எடுத்துட்டு சிவாச்சாரியா பெருமக்கள்லாம் நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் 4வது காலம் இது, அதெல்லாம் ஆகர்ஷணம் செய்து கொண்டு வந்து உபச்சாரமாக செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த யாகசாலையில் பார்க்கும் பொழுது பல பட்சங்கள். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய யாகசாலையில மொத்தம் இந்த குண்டத்திற்கு அரசிலை வடிவ குண்டம்னு பேரு. அரசமரத்தினுடைய இலை போன்ற வடிவம். இதற்கு யோனி குண்டம்னு பேரு. 25 குண்டங்கள் அமைத்திருக்காங்க. மகாமாரிக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தாபனத்துல எல்லா குண்டங்களும் யோனி வடிவமாக இந்த அரசலை வடிவமாக இருந்து ஒரே ஒரு பிரதான குண்டம் மட்டும் விருத்த குண்டம் வட்ட வடிவத்தில் அமைக்கப்படலாம்னு காரணாகமத்தில் சொல்லியிருக்கு. அந்த முறைப்படி இந்த யாகசாலை அமைக்கப்பட்டு 25 குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 3 சுற்று. இதெல்லாம் சைவாகமங்களை சொல்லியிருக்கு. ஒரு குண்டம் போடலாம், 5 குண்டங்கள், 9 குண்டங்கள், 17 குண்டங்கள், 25 குண்டங்கள், அதுபோல் 33 குண்டங்கள், அதுபோல் அடுத்து இருக்கக்கூடிய 41 குண்டங்கள். இத்தனை வகைகள் யாகசாலை. எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா, அம்பாளுக்கு நிறைய கொடுக்கணும், ஆகுதி நிறைய கொடுக்கணும்னு ஒரு ஆசை பெருமக்கள்லாம் பார்க்குறோம். நாம குழந்தையெல்லாம் கொண்டு வந்து அம்பாட்ட அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துட்டு போறோம். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அம்பாள் பிரத்யக்ஷ தேவதையாக அனைவருக்கும் திகழக்கூடிய அம்பாள். அவளுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது நிறைய குண்டங்கள் போடணும். இந்த நிறைய குண்டங்கள் போட்டு நிறைய ஆகுதி செய்து அந்த அம்பாளுடைய சக்தியை சக்தி எப்பொழுதும் இருக்கு, சக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் தான் இந்த கும்பாபிஷேகங்கள்லாம். அந்த முறையிலே 24 குண்டங்கள் யோனி குண்டங்கள். முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஈசான மூலை, அதுபோல் கிழக்கு, அந்த 2 நிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விருத்தகண்டம், அந்த வட்ட வடிவமான குண்டம், அது பிரதானமான அம்பாள். சுற்றி இருக்கக்கூடிய 8 குண்டங்கள்ல 8 விதமான மாரி, தோயமாரி, மகாமாரி, பராமாரி, இப்படிலாம் 8 விதமான மாரியம்மன். அந்த 8 விதமான மாரி அம்பிகையை முதல் ஆவரணத்தில், அடுத்து இருக்கக்கூடிய 2வது சுற்று 2வது ஆவரணத்தில் வாமா ஜேஷ்டா சொல்ற 8 சக்திகள், அந்த சக்திகளை பூஜை பண்ணியிருக்கா. அடுத்து இருக்கக்கூடிய 3வது சுற்றில் பிராமியாதி
பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரின்னு சொல்லக்கூடிய 8 மாதாக்கள், இவ்வாறு 25 தெய்வங்கள் பூஜை செய்யப்பட்டு இந்த யாகசாலையை பார்த்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் 4 வேதங்கள், கிழக்குல யஜுர்வேதம், தெற்குல கிழக்குல ரிக்வேதம், தெற்குல யஜுர்வேதம், மேற்கு பக்கத்துல சாமவேதம், அதே போல வடக்கு பக்கம் அதர்வண வேதம், 4 வேதங்கள். 4 திசைகளிலும் பார்த்தா 2 கிரகங்கள், கிழக்கு பக்கம் சோமாதிமா, கும்புதாதிமா, சோமன், புதன், இப்படி ஒரு வாசற்படிக்கும் 2 கிரகங்கள், நவகிரகங்கள் இங்கு அடங்கிட்டு. அதுபோல் 4 யுகங்கள், இந்த மேலே பார்க்கும்போது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகங்கள். இதை பார்க்கக்கூடிய இந்த சிங்கங்கள்லாம் தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம், மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். மனித வாழ்க்கைன்னு சொன்னா தர்மம் இருக்கணும், மனித வாழ்க்கைன்னு சொன்னா அறிவு, ஞானம் இருக்கணும்.